உடலில் ஒரு எலும்பு முறிந்தால் எக்ஸ்ரே கருவி அதை தெளிவாக காட்டிவிடும். அதாவது இதுதான் பிரச்சினை, இந்த எலும்புதான் உடைந்திருக்கிறது என்று மருத்துவர் மிக எளிதாக சுட்டிக்காட்டி விடுவார். அங்கு ஒரு தெளிவான துல்லியம் இருக்கிறது. ஆமாம், அது மிகவும் எளிதான ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியும் ஒரு பொருளை ஆராய்வது சுலபம். உண்மைதான். ஆனால் நான் யார், என்னுடைய இந்த மனதின் உண்மையான தன்மை என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று தேடத் தொடங்கும்போது எந்த எக்ஸ்ரே கருவியும் வேலை செய்வதில்லை. சரியாக சொன்னீர்கள். நம்முடைய சொந்த மனதையே நம்மால் ஸ்கேன் செய்து பார்க்க முடிவதில்லை. அதுதான் இங்கு மிகப்பெரிய சவால். இந்த இடத்தில்தான் ஒரு மாபெரும் திறவுகோலாக பகவத்கீதையின் 13வது அத்தியாயம் நமக்கு அறிமுகமாகிறது. இன்று நாம் பேசப்போகும் விஷயங்கள் நாம் அன்றாடம் உலகை பார்க்கும் விதத்தையே தலைகீழாக புரட்டி போடப் போகிறது. நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லலாம். இதை செவிமதித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆழமான பயணம் வெறும் தத்துவங்களைப் பற்றியதல்ல. இது உங்களைப் பற்றியது. உங்கள் கோபம், உங்கள் பயம், உங்கள் அடையாளம் ஆகியவற்றை உற்று நோக்கப் போகும் ஒரு பயணம். அந்த எக்ஸ்ரே உவமை மிக சரியான ஒரு தொடக்கம். ஏனென்றால் பார்த்தீர்கள் என்றால், நாம் காலையில் எழுந்து கண்ணாடியில் பார்க்கும் அந்த முகத்தையும் உடலையும் நான் என்று மிக எளிதாக எந்த கேள்வியும் இன்றி நம்பிவிடுகிறோம். ஆமாம், சிறு வயதிலிருந்தே நாம் அப்படித்தான் பழகியிருக்கிறோம். ஆனால் சற்று சிந்தித்துப் பாருங்கள், அந்த உருவத்தை பார்ப்பது யார்? உங்களுக்குள் இருந்து சிந்திப்பது யார்? பகவத்கீதையின் முதல் 12 அத்தியாயங்களை கடந்து இறுதி 6 அத்தியாயங்களான ஷரமஷட்கம் பகுதிக்குள் நுழையும் போது அர்ஜுனன் மிக அடிப்படையான சில கேள்விகளை கேட்கிறான். அதாவது பிரம்மாண்டமான 6 கேள்விகள் இல்லையா? இதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்ப்போம். நான் ஒரு பொருளை பார்க்கிறேன் என்றால் நான் பார்ப்பவன், அந்த பொருள் பார்க்கப்படும் ஒன்று. இந்த அத்தியாயத்தின் தொடக்கமே இந்த இரண்டை பிரித்து பார்ப்பதிலிருந்துதான் தொடங்குகிறது இல்லையா? ஆமாம், மிக தெளிவாக பிடித்து விட்டீர்கள். அர்ஜுனன் கேட்கும் அந்த முதல் 2 வார்த்தைகள் க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஜ்ஞன். இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தம் என்ன? என்னால் பார்க்க முடிகிற எல்லாமே க்ஷேத்திரமா? அதுதான் அடிப்படை. க்ஷேத்திரம் என்பதற்கு சமஸ்கிருதத்தில் வயல் அல்லது இடம் என்று பொருள். ஒரு விவசாயி தன் வயலில் விதைகளை விதைத்து அது செடியாகி மரமாகி மாறுவதை பார்க்கிறான் அல்லவா? ஆமாம், வயலில் எப்போதும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சரியாகச் சொன்னீர்கள். அதுபோல மாறுதலுக்கு உட்படும் எல்லாமே க்ஷேத்திரம்தான். வேதாந்தத்தில் இதை அனாத்மா என்பார்கள். உங்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம், மலைகள், மரங்கள் எல்லாமே க்ஷேத்திரம்தான். சரி, வெளியுலகப் பொருள்கள் மாறுகின்றன, அது புரிகிறது. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் சொந்த உடலும் ஒரு க்ஷேத்திரம்தான். உங்கள் மனமும் அதில் தோன்றும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கூட க்ஷேத்திரம்தான். அவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இது கேட்பதற்கு சற்று வியப்பாக இருக்கிறது. அதாவது, என் உடல் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தது, பிறகு இளமை, இப்போது முதுமையை நோக்கி செல்கிறது. ஆமாம், உடல் ஒருபோதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. என் மனம் கூட நேற்று மகிழ்ச்சியாக இருந்தது, இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக கவலையாக இருக்கிறது. இவை எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. முற்றிலும் உண்மை. அப்படியானால் என் கைக்கடிகாரமோ அல்லது காரோ எப்படி எனக்கு சொந்தமான ஒரு பொருளோ, அதேபோல என் உடலும் என் மனமும் கூட எனக்கு சொந்தமான பொருட்கள்தானே தவிர அவை நான் அல்ல என்று சொல்கிறீர்கள். இது மிகவும் ஆழமான ஒரு கருத்து. ஆமாம், இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த நான் யார் என்ற கேள்வி இப்போது எழுகிறதில்லையா? அந்த மாறுபாடுகள் அனைத்தையும் கவனிக்கும் ஒரு சாட்சி உங்களுள் இருக்கிறது. ஒரு பார்வையாளனைப் போல. சரியாக சொன்னீர்கள். அந்த தூய உணர்வு நிலை, அந்த சாட்சிதான் க்ஷேத்ரஜன். க்ஷேத்ரஜன் என்றால் க்ஷேத்திரத்தை அறிபவன் என்று பொருள். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு அறையில் உள்ள பொருட்களை ஒரு விளக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று வைத்துக்கொள்வோம். சரி. அந்த பொருட்கள் பழையதாகலாம், உடையலாம். ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல அறியப்படும் பொருளான உடலுக்கும் மனதுக்கும் மாற்றங்கள் உண்டு. ஆனால் அதை உள்ளிருந்து அறியும் உணர்வான க்ஷேத்ரஜனனுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்கிறீர்கள். அது பிறப்பு இறப்பு இல்லாதது. ஆமாம், அதுவே நித்தியமானது. சற்று பொறுங்கள். இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய தர்க்கம் அடிக்கிறதே. என்னிடம் ஒரு உடல் இருக்கிறது, ஒரு மனம் இருக்கிறது, இதை நான் உணர்கிறேன். சொல்லுங்கள். இதை கேட்கும் நேயர்களுக்கும் தனித்தனி உடல்கள், தனித்தனி சிந்தனைகள் இருக்கின்றன. அப்படியானால் உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள், விலங்குகள் இருக்கிறார்கள் என்றால்
கோடிக்கணக்கான தனித்தனி க்ஷேத்ரஜ்ஞர்கள், அதாவது பல உணர்வுகள் இருக்கிறார்களா? இது மிகவும் இயல்பான ஒரு கேள்வி. என் மனதின் துயரம் உங்களுக்கு தெரிவதில்லை, உங்கள் வழி எனக்கு தெரிவதில்லை. அப்படியென்றால் நாமெல்லாம் தனித்தனி தீவுகள் தானே? இந்த இடத்தில்தான் பகவத்கீதை உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை கீதையின் 2வது ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணர் ஒரு மகா வாக்கியமாக தருகிறார். ஓ, அப்படியா? அது என்ன வாக்கியம்? எல்லா க்ஷேத்திரங்களிலும் உள்ள க்ஷேத்ரஜ்ஞன் நானே என்று அவர் கூறுகிறார். அதாவது க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா? உடல்கள் பலவாக இருக்கலாம், மனங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் அனைத்திலும் இயங்கும் அந்த தூய உணர்வு, அந்த ஆத்மா ஒன்றே ஒன்றுதான். அதுவே ஈஸ்வரன். உடல்கள் பல, ஆனால் உணர்வு ஒன்று என்பதை எப்படி நம்புவது? இது கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறதே. இதை புரிந்து கொள்ள நாம் ஒரு உவமையை பயன்படுத்தலாம். எனக்கும் ஒன்று தோன்றுகிறது. கடலையும் அலைகளையும் கற்பனை செய்து பார்க்க சொல்லலாமா? ஆமாம், மிகச்சிறந்த உவமை அது. சொல்லுங்கள். கடலில் எண்ணற்ற அலைகள் உருவாகின்றன. ஒரு அலை மிக உயரமாக இருக்கலாம், மற்றொன்று சிறியதாக இருக்கலாம். ஒரு அலை தன்னை தனித்த ஒரு அலையாக மட்டுமே நினைத்து கொண்டால், நான் இப்போதுதான் பிறந்தேன், கரையை மோதியதும் அழிந்து விடுவேன் என்று அது பயப்படும். அது தன் வடிவத்தை மட்டுமே பார்க்கிறது. உண்மைதான். ஆனால் அந்த அலை தன்னுடைய உண்மையான தன்மை நீர் என்பதை உணர்ந்தால் என்னாகும்? அந்த அலைக்கு தெரிந்துவிடும், எல்லா அலைகளிலும் இருப்பது அதே நீர்தான் என்று. தன் வடிவம் தற்காலிகமானது, ஆனால் தன் உண்மையான தன்மைக்கு அழிவே இல்லை என்பதை அது புரிந்து கொள்ளும். வாவ், இது மிகப்பெரிய ஒரு விடுதலை உணர்வு. அதுபோலத்தான் மனித உடல்கள் பல அலைகளைப் போல இருந்தாலும் உள்ளே இருக்கும் உணர்வு அந்த நீரைப் போல ஒன்றே. உங்களுடைய உடலும் மனதும் ஒரு அலை, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயரின் உடலும் மனதும் இன்னொரு அலை. ஆனால் இருவருக்குள்ளும் இருக்கும் அந்த நான் இருக்கிறேன் என்ற அடிப்படை உணர்வு, அந்த தூய சாட்சி, பிரபஞ்சத்தின் ஆணிவேரான ஈஸ்வரனேதான். மிகச்சரியாகச் சொன்னீர்கள். இதைத்தான் வேதாந்தத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்று கூறுகிறார்கள். நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உணர்வும் என் உணர்வும் ஒன்றே என்ற இந்த சிந்தனை மனதிற்கு ஒரு பெரிய அமைதியை தருகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய உண்மையை நான் எப்படி முழுமையாக அறிந்து கொள்வது? அங்குதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அர்ஜுனன் கேட்ட அடுத்த வார்த்தைகளான ஞானம் மற்றும் ஏயம் இங்குதான் வருகிறதா? நான் இந்த உண்மையை உணர்வதற்கு இன்னும் எத்தனை புத்தகங்களை படிக்க வேண்டும்? நாம் பொதுவாக அறிவு அல்லது ஞானம் என்றால் என்ன நினைக்கிறோம்? நிறைய தகவல்களை மூளையில் சேகரிப்பது, தத்துவங்களை மனப்பாடம் செய்வது என்று நினைக்கிறோம், இல்லையா? ஆமாம், பள்ளியிலும் கல்லூரியிலும் நாம் அப்படித்தான் படித்திருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் ஞானம் என்பதற்கு முற்றிலும் புதிய, ஆச்சரியமளிக்கும் ஒரு வரையறையை கொடுக்கிறார். இங்கே ஞானம் என்பது அறிவல்ல, அந்த அறிவை பெறுவதற்கான தகுதி அல்லது மனப்பக்குவம். ஒரு நிமிடம், தகுதி என்றால் என்ன? அவர் 20 நற்பண்புகளை பட்டியலிட்டு அந்த பண்புகளையே ஞானம் என்கிறார். பணிவு, பகட்டின்மை, அகிம்சை, பொறுமை, தூய்மை, மன அடக்கம், விருப்பு வெறுப்பற்ற தன்மை, இவையே ஞானம். இது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புகிறது. நான் என்னதான் புத்தகங்களை படித்தாலும் என்னுள் பணிவோ அல்லது பொறுமையோ இல்லையென்றால் எனக்கு உண்மையை புரிந்து கொள்ளும் ஞானம் கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்காது. வெறும் தகவல் மட்டுமே சேரும். இதை ஒரு விவசாயி விதையை நடுவதற்கு முன் நிலத்தை எப்படி தயார் செய்வான் என்பதோடு ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது. காய்ந்து போன பாறைகள் நிறைந்த ஒரு நிலத்தில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த ரக விதையை தூவினாலும் அது முளைக்காது. ஆமாம், அந்த நிலம் விதையை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. முதலில் அந்த நிலத்தை உழ வேண்டும், பாறைகளை அகற்ற வேண்டும், நீர் ஊற்றி பண்படுத்த வேண்டும். அதுபோல உண்மையை உணரும் முன் நமது மனதை பண்படுத்தும் இந்த அறநெறிகளை ஞானம் என்று சொல்கிறார்களா? மிக நுட்பமாக புரிந்து கொண்டீர்கள். அந்த விவசாயியின் உவமை முற்றிலும் பொருந்தும். இந்த 20 பண்புகளும் மனதை தயார்படுத்தும் கருவிகள். அகங்காரமும் கோபமும் பொறாமையும் நிறைந்த ஒரு மனம் எவ்வளவுதான் வேதாந்தத்தை கற்றாலும் அது வெறும் தகவலாகவே இருக்குமே தவிர வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாக ஒருபோதும் மாறாது. அதாவது அது வெறும் புத்திசாலித்தனமாக மட்டுமே இருக்கும், ஆழமான விடுதலையாக மாறாது. முற்றிலும் உண்மை. அகங்காரமுள்ளவன் நான் பிரம்மம் என்று சொல்லும்போது அவனது ஈகோதான் இன்னும் பெரிதாகுமே தவிர அவனுக்கு விடுதலை கிடைக்காது. இந்த பண்புகளால் பண்புபடுத்தப்பட்ட தூய மனதில்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இறுதி உண்மையான ஞேயம் சுடரொளி வீசும். நேயம், அதாவது அறியப்பட வேண்டிய பொருள்.
ஆதியும் அந்தமும் இல்லாத பிரம்மம், எல்லாவற்றிற்கும் அடிப்படையான அந்த பரம்பொருள். ஆமாம், அதுவே இலக்கு. சரி, மனதை பக்குவப்படுத்திவிட்டோம், அந்த இறுதி உண்மை என்னவென்றும் தெரிந்து கொண்டோம். ஆனா என் மனதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எஞ்சிருக்கிறது. என்ன கேள்வி அது? தயங்காமல் கேளுங்கள். நான் வெறும் சாட்சிதான். என் உடல் வேறு, நான் வேறு என்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது? ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு மரம் வளர்கிறது, கோள்கள் சுழல்கின்றன. இவ்ளோ பிரம்மாண்டமான செயல்பாடுகள் எப்படி நடக்கின்றன? இதற்காகத்தான் அர்ஜுனன் இறுதி 2 வார்த்தைகளை கேட்டான். பிரகிருதி மற்றும் புருஷன். ஓ, இந்த 2 வார்த்தைகள் தான் அந்த இயக்கத்தை விளக்குகிறதா? ஆமாம், பிரகிருதி மற்றும் புருஷன் ஆகிய இரண்டுமே ஆதியற்றவை. இவை இரண்டுமே ஈஸ்வரனின் இரு தன்மைகள் என்று கீதை கூறுகிறது. நவீன அறிவியலில் இதை மேட்டர் மற்றும் கான்ஷியஸ்னஸ் என்று ஒப்பிடலாம். அதாவது பொருளும் உணர்வும். சரியாக சொன்னீர்கள். பிரகிருதி என்பது மாறக்கூடிய தன்மை கொண்டது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து படைப்புகளுக்கும், ஆக்கங்களுக்கும், செயல்களுக்கும் பிரகிருதியே காரணம். அப்படியானால் என் உடலின் இயக்கங்களும் அதில் அடங்குமா? நிச்சயமாக. உங்கள் உடலில் ரத்தம் ஓடுவதும், செரிமானம் நடப்பதும், உங்கள் மூளை சிந்திப்பதும் கூட பிரகிருதியின் வேலைதான். ஆனால் புருஷன் என்பது என்ன? அது எந்த மாற்றமும் இல்லாத, எந்த செயலும் செய்யாத தூய உணர்வு. அது வெறும் சாட்சி. பிரகிருதி எல்லாவற்றையும் செய்கிறது, புருஷன் சும்மா இருக்கிறது. இது எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் மிக சரியான ஒரு குடும்ப ஊமையை நினைவூட்டுகிறது. அப்படியா? அது என்ன ஊமை? பிரகிருதி என்பது ஒரு வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்யும் தாயை போன்றது. அவர் காலையில் எழுந்து சமைக்கிறார், வீடு கூட்டுகிறார், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார். வீட்டின் மொத்த இயக்கமும் அவரால் தான் நடக்கிறது. ஆமாம். ஆனால் புருஷன் என்பது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அமைதியாக செய்தித்தாள் படிக்கும் தந்தையை போன்றது. அவர் எந்த செயலும் செய்வதில்லை, ஆனால் அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற அந்த இருப்பு மட்டுமே அந்த வீடு பாதுகாப்பாக இயங்க போதுமானதாக இருக்கிறது. மிகவும் அழகான ஒரு உவமை. அவர் இல்லாவிட்டால் அந்த வீடு முழுமை அடையாது. அதுபோல புருஷனின் இருப்பில்லாமல் பிரகிருதியால இயங்க முடியாது, இல்லையா? அந்த உவமை இந்த தத்துவத்தின் மையத்தை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. புருஷன் எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை, பிரகிருதி மட்டுமே செயல்படுகிறது. ஆனால் இங்குதான் மனிதகுலத்தின் மாபெரும் சோகம் தொடங்குகிறது. சோகமா? என்ன சோகம்? புருஷன் வெறும் சாட்சியாக செய்தித்தாள் படிக்கும் தந்தையைப் போல அமைதியாக இருக்க வேண்டியதானே? ஆனால் அது நடப்பதில்லை. தூய சாட்சியாக மட்டுமே இருக்க வேண்டிய புருஷன், அதாவது ஜீவன், பிரகிருதியால் உருவான இந்த உடலையும் மனதையும் நான் என்று தவறாக புரிந்து கொள்கிறான். ஓ, அங்குதான் பிரச்சனை தொடங்குகிறதா? ஆமாம், அகங்காரம் என்ற திரை அங்கே விழுகிறது. இந்த உடல்தான் நான், இந்த மனம்தான் நான் என்று தன்னை குறுக்கிக் கொள்கிறான். ஆக பிரச்சனை செயல்களில் இல்லை, அந்த செயல்களோடு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில்தான் இருக்கிறது. மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். இதை நினைக்கும்போது திரைப்படத்த திரையரங்கிற்கு செல்வது போல இருக்கிறது. நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கி இருட்டான திரையரங்கில் அமர்கிறீர்கள். திரையில் ஒரு படம் ஓடுகிறது. அது வெறும் ஒளி வெள்ளம்தான், நிழற்படங்கள்தான். ஆரம்பத்துல உங்களுக்கு அது தெரியும். ஆமா, ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் அந்த படத்தோடு ஒன்றிவிடுகிறீர்கள். திரையில் கதாநாயகனுக்கு அடிபட்டால் நீங்கள் பதறுகிறீர்கள். சோகமான காட்சி வந்தால் உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன்? ஏனென்றால் அந்த படத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். சரியாகச் சொன்னீர்கள். நீங்கள் பாதுகாப்பான ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற உண்மையை மறந்துவிட்டு திரையில் நடக்கும் நாடகத்தை உங்களுடையதாக தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். மனிதர்களாகிய நாம் அன்றாடம் படும் அவஸ்தைகளும் இப்படித்தான் இருக்கிறதா? முற்றிலும் இதேதான் நடக்கிறது. திரையில் நடக்கும் நாடகம்தான் பிரகிருதியின் செயல்கள். அதை நாற்காலியில் அமர்ந்து பார்க்கும் பார்வையாளன்தான் புருஷன். ஆனால் அந்த பார்வையாளன் திரையில் உள்ள கதாபாத்திரமாகவே தன்னை நினைத்துக் கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். இந்த தவறான அடையாளமே, இந்த மயக்கமே சம்சாரத்திற்கும் பிறப்பு இறப்பு சுழற்சிக்கும் முதன்மை காரணம். நான் செயல்படுபவன் என்று நினைக்கும் வரை செயல்களின் விளைவுகளை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இதை அப்படியே இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்போம். நீங்கள் இப்போது காரில் டிராஃபிக்கில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது பலருக்கும் அன்றாடம் நடக்கும் ஒன்றுதான். முன்னால் போகும் கார் நகராததால் உங்களுக்கு பயங்கர கோபம் வருகிறது. பகவத்கீதையின் 13வது அத்தியாயத்தின்படி இப்போது யார் கோபப்படுகிறார்கள்? அந்த தூய சாட்சியா? இல்லை, உங்கள் மனம் என்னும் பிரகிருதிதான் அந்த சூழ்நிலைக்கு எதிர்வினை ஆற்றுகிறது. ஆம். ஆனால் நீங்கள் அந்த மனதை நான் என்று நினைப்பதால் அந்த கோபம் உங்களுடையதாக மாறுகிறது.
உங்கள் இரத்த அழுத்தம் எகிறுகிறது. அப்படியானால் இந்த தவறான அடையாளத்திலிருந்து, இந்த திரைப்பட மயக்கத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? தியேட்டரை விட்டு வெளியே வர வேண்டுமா? தேற்றை விட்டு வெளியே வர வேண்டியதில்லை. நீங்கள் நாற்காலியில்தான் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற விழிப்புணர்வு வந்தால் போதும். இதை அடைவதற்கு ஞானச்சக்ஷு, அதாவது ஞானக்கண் தேவை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஞானக்கண் என்றால் அது ஒரு புதிய பார்வையையா குறிக்கிறதா? ஆமாம், மாம்சக் கண்களால் உலகப் பொருட்களை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் ஞானக்கண் க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜ்ஞானுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது பொருளுக்கும் உணர்வுக்கும் உள்ள பிரிவை தெளிவாக பிரித்தறிய வேண்டும். நான் செயல்படும் பிரகிருதி அல்ல, எதனாலும் பாதிக்கப்படாத புருஷன் என்பதை எவர் ஒருவர் அறிகிறாரோ அவரே இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுகிறார், அவரே மோட்சத்தை அடைகிறார். அந்த ஞான கண்ணை திறக்க மின்விசிறிக்கும் மின்சாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிகச் சிறந்த உதாரணம் என்று நினைக்கிறேன். ஆமாம், சொல்லுங்கள். மின்விசிறி என்பது கண்ணுக்குத் தெரியும் ஒரு பொருள். அது க்ஷேத்திரம். அது வேகமாக சுழலும், சில சமயம் சத்தமிடும், ஒரு கட்டத்தில் பழுதாகி உடைந்து போகும். ஆனால் மின்விசிறிக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் மின்சாரம் கண்ணுக்குத் தெரியாத சக்தி, அது க்ஷேத்ரஜ்ஞன். சரியாகச் சொன்னீர்கள். மின்விசிறி உடைந்தால் மின்சாரம் அழிந்துவிடுமா? இல்லை, மின்சாரத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம் அந்த மின்விசிறி அல்ல, அதனுள் இயங்கும் மின்சாரம் என்பதை புரிந்து கொள்வதே அந்த ஞானக்கண். இதைவிட சிறப்பாக இதை விளக்க முடியாது. இந்த வேறுபாட்டை உணர்வதுதான் விடுதலையின் திறவுகோல். பலரும் விடுதலை அல்லது மோக்ஷம் என்பது இறந்த பிறகு மேகங்களுக்கு நடுவே உள்ள ஏதோ ஒரு உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பொதுவான நம்பிக்கைதான். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது தெரியுமா? மோக்ஷம் என்பது இறந்த பிறகு கிடைப்பதல்ல, உயிரோடு இருக்கும்போதே இதே உடலிலும் இதே உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நான் கர்த்தா அல்ல, நான் எந்த பாதிப்பும் அடையாத வெறும் சாட்சி என்று உணர்வதே ஜீவன் முக்தி. வாவ், இது மிகவும் ஆழமானது. நீங்கள் எதையோ புதிதாக அடைவதில்லை. நீங்கள் எப்பொழுதும் சுதந்திரமானவர்களே. எந்த துன்பமும் உங்களை தீண்ட முடியாது என்ற உண்மையை அறிந்து உங்கள் உண்மையான இயல்பில் நிலைத்திருப்பதே மோக்ஷம். இது உண்மையில் ஒரு மாபெரும் தத்துவ திறப்பு. நமது மனதை எவ்வளவு அழகாக இந்த அத்தியாயம் வடிவமைக்கிறது. நாம் வெறும் மாறுதலுக்கு உட்படும், நோய்வாய்ப்படும், அழியும் உடல் அல்ல. ஆமாம், நாம் அனைத்தையும் கவனிக்கும், எதனாலும் பாதிக்கப்படாத தூய உணர்வு என்ற தெளிவு கிடைக்கும்போது வாழ்க்கையின் போராட்டங்கள் யாவும் வெறும் விளையாட்டாகி விடுகின்றன. நாம் திரையரங்கில் அமர்ந்து எந்த பயமும் இன்றி நாடகத்தை ரசிப்பதைப் போல வாழ்க்கையை ரசிக்கத் தொடங்கிவிடுவோம். முற்றிலும் உண்மை. உங்களுக்கு புகழ் கிடைக்கும் போதோ அல்லது அவமானம் நேரும் போதோ அது உங்கள் அகங்காரத்திற்கோ சமூக அடையாளத்திற்கோ நடக்கிறதே தவிர உங்கள் உள் இருக்கும் அந்த தூய சாட்சிக்கு அல்ல. அந்த தூய உணர்வு வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கிறது. தாமரையிலை தண்ணீர் போல என்று சொல்வார்களே, அதுபோலவா? ஆமாம், அதேதான். இந்த உண்மையை உணர்ந்தவன் எந்த சூழ்நிலையிலும் கலங்குவதில்லை. அவன் உலகில் வாழ்கிறான், ஆனால் உலகத்தின் துன்பங்கள் அவனை தீண்டுவதில்லை. அருமை. நாம் இன்று மிக ஆழமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், ஞானம், ஞேயம், பிரகிருதி, புருஷன் என அர்ஜுனன் கேட்ட 6 கேள்விகளுக்கும் விடை கண்டுவிட்டோம். ஆமாம், ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக, அலைகள் பலவாக இருந்தாலும் கடல் ஒன்றே என்பதைப் போல நமக்குள் இருக்கும் அந்த உணர்வு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உணர்வோடு ஒன்றிணைந்தது என்ற மகா வாக்கியத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அறிவு வெறும் தகவலாக தேங்கிவிடக்கூடாது. அந்த 20 நற்பண்புகளைச் சொல்கிறீர்களா? ஆமாம். இதை புரிந்து கொள்ள நமது மனதை பணிவு, அகிம்சை போன்ற நற்பண்புகளால் பண்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் நாம் பார்த்தோம். பக்குவப்பட்ட மனமே உண்மையை எதிரொலிக்கும் தூய கண்ணாடியாக மாறும். நிச்சயமாக. இந்த தத்துவத் தேடலின் நிறைவாக இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு சிந்தனை முத்தாய்ப்பை நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்களின் உண்மையான தன்மை எதனாலும் பாதிக்கப்படாத வெறும் சாட்சி என்றால், இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு நெருக்கடியான சூழலையோ அல்லது அலுவலகத்தில் ஒருவரின் கோபத்தையோ நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? மிக முக்கியமான கேள்வி இது. அந்த பிரச்சனை உண்மையில் உங்களுடையதா அல்லது உங்கள் மனதுடையதா? அந்த எந்த எக்ஸ்ரே கருவிக்கும் தட்டுப்படாத உங்களின் உண்மையான இயல்பை, அந்த தூய சாட்சியை இன்று ஒரு கணம் நின்று நிதானித்துச் சிந்தியுங்கள். ஆமா, அதுவே உண்மையான விழிப்புணர்வு.
உங்களை சுற்றியுள்ள நாடகம் தொடரட்டும், ஆனால் நீங்கள் அமைதியான பார்வையாளராக இருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள்.